தமிழக தென் மாவட்டங்களில் பட்டியல் இனத்தவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக மாநில SC/ST ஆணைய தலைவர் நீதிபதி தமிழ்வாணன் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கவலை தரும் வகையில் சில மாவட்டங்களில் பட்டியல் இனத்தவர்கள் மீது தாக்குதல், அச்சுறுத்தல், அநாகரிகமாக நடந்து கொள்ளல் அதிகரித்துள்ளதாகவும், இது தொடர்பான புகார்கள் கடந்த 6 மாதங்களில் 2 மடங்காகியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவங்களை நேரில் ஆய்வு செய்ய மனித உரிமை ஆணையம் சார்பில் விசாரணை குழு விரைவில் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். இத்தகைய சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள், காவல்துறை, அரசியல் தலைவர்கள் உடனடியாக தலையிட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும், சமூக நீதிக்கு எதிராக நடைபெறும் செயல்களை ஆணையம் கடுமையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறினார். நெல்லை பேட்டை பகுதியில் ITI மாணவர்களுக்கு இடையேயான மோதலில் பட்டியல் இன மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பேட்டை ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த மாணவரை அங்கு வந்த அதே ITIயில் படிக்கும் மாணவர்கள் திடீரென கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரயில் நிலையத்தில் கிடந்த கல் மற்றும் கம்பிகள் மூலம் தலையில் தாக்கியதில் படுகாயமடைந்த மாணவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் இன சமூகத்தினர் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. தென் மாவட்ட மாணவர்களுக்கு இடையேயான ஜாதி மோதல் குறித்து முதல்வரிடம் அளிக்கப்பட்ட ஆய்வு முடிவுகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கேள்விக்குறியாக உள்ளதாக நெல்லையில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையாளர் தமிழ்வாணன் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல வாரிய மாநில ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தூத்துக்குடி மாவட்டம் அரியநாயகிபுரத்தில் ஜாதி ரீதியான கொலைவெறி தாக்குதலில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் மற்றும் அவரது பெற்றோர், உறவினர்களிடம், மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நீதிபதி தமிழ்வாணன், தென் மாவட்ட மாணவர்கள் மத்தியில் கஞ்சா, மது புழக்கம் அதிகரித்துள்ளதால் ஜாதி ரீதியான மாணவர்கள் மோதல் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார்.